வணக்கம் நண்பர்களே, நம்குடியிலிருந்து கேஜிஆர் பேசுகிறேன். இங்கே நம்ம மாந்தோட்டத்தில் வேர்க்கடலை ஊடுபயிராக போட்டிருக்கோங்க. இதை தண்ணி பாய்ச்சறது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. நிறைய தண்ணியும் தேவைப்பட்டுச்சு. சம்மர் இங்கே கொஞ்சம் அதிகம் வேறு, நல்ல வெயில் அதிகமாக இருக்குது. தண்ணியும் அதிகமாக தேவைப்பட்டது. ஏன்னா நம்ம இங்கே தோட்டம் நிறைய வச்சுருக்கிறதுனால தண்ணி இங்கே அதிகமாக தேவை. நம்ம கரெக்டாக சேமித்து வச்சு சரியாக வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ வேர்க்கடலைக்கு நம்ம நிலத்தில் தண்ணியை விட்டோம்னா நமக்கு தண்ணி ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் என்ன ஐடியா பண்ணோன்னா, அதே மாதிரி மேன் பவர் இஷ்யூ எங்களுக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி எக்ஸஸாக தோட்டங்களை நம்ம ஊடுபயிர்கள் போடும்போது அதை பராமரிக்கிறதுக்கான மேன் பவர் ஷார்ட்டேஜ் இருந்தது. ஸோ என்ன செஞ்சோன்னா, ஒரு 35 அடி ரேடியஸில் ஒரு 70 அடி டயா சர்க்கிள் வர மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்க்லர் கன் போட்டிருக்கோம். இந்த மாதிரி 2 ஸ்ப்ரிங்க்லர், டோட்டலாக ஒரு 4 ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கோம். நம்ம மாற்றி மாற்றி வைக்கலாம். அட் எ டைம் 2 ஸ்ப்ரிங்க்லர் ரன் ஆகும். உங்களுக்கு ஒரு 70 அடிக்கு ஃபுல் டயா சர்க்கிள் நமக்கு கவர் ஆகுது. அதனால் இப்போ நம்ம தண்ணி விடுறதுல நமக்கு கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிடுச்சு. ஈஸியாக நம்மளால் தண்ணி இப்போது ஸ்ப்ரெட் பண்ணி விட முடியுது. அதாவது அளவான தண்ணி ஈஸியான வேயில் நம்மளால் தண்ணி கொடுக்க முடியுது. இது உண்மையிலேயே நல்ல ஆப்ஷனாக இருக்குது. உங்களுக்கு 1/2 hour ஒரு 1/4 ஏக்கருக்கு நம்ம தண்ணி ஈஸியாக பாய்ச்சிட முடியும். நல்லா உங்களுக்கு தண்ணி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதை நம்ம ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஓஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா உங்களுக்கு தண்ணி முடிஞ்சதும் நம்ம அங்கேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு நம்ம ஸ்ப்ரிங்க்லரை மாற்றி வைக்க முடியும். ஸோ ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது ப்ராசஸ்ஸு. ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இது கொஞ்சம் பேர்டனை குறைச்சிருக்கு. ஸோ இது ஸ்ப்ரிங்க்லருக்கான காஸ்ட்டு, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கு என்ன காஸ்ட் ஆச்சு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் அடுத்து ஒரு வீடியோவாக போடுறேன். நன்றி.